ஜப்பான் நாட்டின் தலைநகர் டோக்கியோவில் அந்த பேர் என்ன ஏரியா மெய்ஜி ஜிங்கு ஹராஜுக்கு ஹராஜுக்கு என்ற இடத்தில் மெய்ஜி ஜிங்கு என்ற ஆலயத்தில் நிற்கிறேன். இதை பற்றி ஒரு 3 நிமிட காணொளி சற்று முன்பு பேசி பதிவு செய்தேன். இந்த மெய்ஜி புரட்சி என்றால் என்ன, அதை சொல்ல வேண்டும். ஜப்பான் நாடு 17-18ஆம் நூற்றாண்டு கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளாக இந்த நாட்டுக்குள் வேறு எந்த நாட்டோரும் வந்து இறங்க முடியவில்லை. கடுமையாக தாக்கி அவர்களை கொன்று ஒழித்தார்கள். எனவே ஜப்பான் நாடு உலகத்திலிருந்து 200 ஆண்டுகள் வேறு யாருமே இந்த மண்ணில் கால் பதிக்க முடியாத அளவிற்கு தனிமைப்பட்டிருந்தது. அந்த வேளையில் மட்சுகிட்டோ மன்னர் பொறுப்புக்கு வருகிறார். அவர் 1850-60களில் பொறுப்பு வந்து 912 வரை இருக்கார். இவர் இந்த பழைய இந்த தடைகளை எல்லாம் உடைத்து திறந்து விட்டார். மேற்கத்திய நாடுகளின் பண்பாடு பழக்க வழக்கங்களை அவர் ஜப்பானுக்கு அறிமுகப்படுத்தினார். குறிப்பிடத்தக்கது தொழில் புரட்சி. மேற்கத்திய நாடுகளை போன்ற தொழில் மற்றும் எல்லா வளர்ச்சியும் கொண்டு வந்தார். அங்கே பிரான்ஸ் நாட்டிலிருந்து வைன் இறக்குமதி செய்து அதை பருகினார். இந்த வைன் எல்லாம் ஜப்பானுக்கு அவர்தான் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இந்த மெய்ஜி புரட்சியின் விளைவாக தான் எப்படி 200 ஆண்டுகளாக தனிமைப்பட்டு கிடந்த ஒரு நாடு இவ்வளோ பெரிய தொழில்நுட்பத்தில் அடியெடுத்து வைத்தது என்றால் அதுதான் மெய்ஜி புரட்சி. அந்த காலத்தில் தான் மேற்கத்திய நாடுகளின் தொழில்நுட்பங்கள் ஜப்பானுக்குள் வருகின்றன. இவர்கள் எல்லாம் நீங்கள் இன்றைக்கு பார்க்கின்ற சோனி, பேனாசோனிக், நேஷனல் எல்லா நிறுவனங்களுமே 20ஆம் நூற்றாண்டு வரை படைக்கருவிகளை ஆக்கி வந்தன. அதை வைத்து இவர்கள் 2ஆம் உலகப் போரில் ஆசியாவில் கால்பங்கு கிட்டத்தட்ட 28 நாடுகளை கைப்பற்றினார்கள். அமெரிக்கா அந்த நாடுகளிலெல்லாம் அமெரிக்காவுக்கும் இவர்களுக்கும் மோதல் ஏற்பட்டது. அதனால் பேரல் ஹார்பர் முத்து துறைமுகத்தை ஜப்பானியர்கள் தாக்கி 3000 பேரை கொண்டார்கள். எனவே அவர்கள் அணு உண்டை கண்டுபிடித்து நாகசாகி ஹீரோஷிமாவில் கொண்டு வந்து போட்டு போரை முடித்து வைத்தார்கள். இதுதான் இந்த ஜப்பான் வரலாறு. மேற்கொண்டு விரிவாக படிப்பதற்கு நான் எழுதிய ஜப்பானில் அருணகிரி புத்தகம் தமிழ்நாட்டின் அனைத்து நூலகங்களிலும் அரசு நூலகங்களிலும் கிடைக்கும். படித்து பாருங்கள்.